பெரியம்மா, என்ன டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்குள்ள ஒண்ணும் இல்ல ஹாசினி, நல்லா இருக்கேன். மனசுதான் கொஞ்சம் சரியில்லை. என்னாச்சு பெரியம்மா? எதனால மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க? துர்காவை நினைச்சுதான். பயத்துல பூஞ்சியெல்லாம் வெளியில போய் கிடக்குது. துர்காவை நினைச்சா என்ன பெரியம்மா சொல்றீங்க? துர்கா மினிஸ்டரை கைது பண்ணதை நினைச்சா ஒரு பக்கம் பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா மினிஸ்டரால துர்காவுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஹாசினி. அப்படியே ஆடி போயிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் பெரியம்மா. ஆனா துர்கா எதையும் சமாளிப்பா. துர்காவை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். சமாளிப்பாளா? சூர்யா மாமா வாங்க. மாப்பிள வந்துட்டான். சூர்யா, மா, இங்க வாப்பா. என்னம்மா? உனக்கு விஷயம் தெரியுமாப்பா? என்ன விஷயமா? மாதாஜி, மாப்பிளைக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியல போல இருக்கு மாதாஜி. தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லதான். சூர்யா என்ன மத்தவங்க மாதிரி எப்ப பார்த்தாலும் வெட்டியா சோசியல் மீடியாலயா இருக்கான். அதுவும் கரெக்ட் தான் மாதாஜி. வேலை வெட்டி இல்லாதவங்க தான் எந்நேரமும் சோசியல் மீடியாவிலேயே இருப்பாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? துர்கா வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காப்பா. அதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆமா, அத நினைச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு மாதாஜி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்குது. என்னம்மா சொல்றீங்க? என்ன பண்ணா அவ? மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணிருக்காப்பா. அவளை பத்தி பரபரப்பா நியூஸ் வரணும்னு பின் விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. அதிகாரத்துல கைய வச்சா சும்மா விட்டுருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு மாதாஜி கடவுள் கிட்ட ஒரே கண்ணீர். அந்த வீடியோ முதல்ல சூர்யா கிட்ட காட்டு. காட்டுறேன் சிஸ்டர், காட்டுறேன். இருங்க மாப்ள, இந்த கன்றாவிய கண்ணால பாரு. ஏறு நீ ஏறு. என்னானாலும் நம்ம பாத்துக்கலாம், சரியா? என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை மேடம். சாரி மேடம். நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? சாரி கேட்க வேண்டியவர் அந்த மினிஸ்டர். கடைசி வரைக்கும் அவர் சாரி கேட்கவே இல்லையே. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. வாங்க. துர்கா வரா வரா. துர்காமா, தேவிமா, துர்காமா, நீங்க மினிஸ்டர் எழுத்துட்டு போனது நான் போன்ல பார்த்தேன். சூப்பர்மா. அப்படியா? நல்லா மாட்டிக்கிட்டா. என்னம்மா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, சோஷியல் மீடியால நீ மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை நாங்க பார்த்தோம். அதான், அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சானு. அம்மா, அவர் அப்பவே விட்டாச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அரசியல்வாதிகள்லாம் அடிபட்ட புலி மாதிரி பழிக்கு பழி வாங்காம விட மாட்டானுவா. ஐயா, இந்த வீடு தான் ஐயா. வா. வணக்கம் வணக்கம். பாருங்க சிஸ்டர், வீட்டுக்கே வந்துட்டான். நான் தான் அமைச்சர் தண்டபாணி. வணக்கம் மேடம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்மா. மாதாஜி நல்லா மாட்டிக்கிட்டா.
உங்களை தேடி ஸ்டேஷனுக்கு தான் போனேன். நீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்க. அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். பயப்படாதீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப வீடு தேடி வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான். என்ன மன்னிச்சிருங்க மேடம். பாவி பைய வீரமா வந்து இவளை தீத்துருவான்னு பார்த்தா மன்னிப்பு கேட்டு கால்ல அவ்வளோறான். என்னடா நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லும் போது முடியாதுன்னு சொன்னா இப்ப வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்ன வீடியோ அப்படியே சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிடுச்சு. அதனால கட்சி தலைமையில இருந்து எனக்கு போன் பண்ணி நீ போய் மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேட்கறத ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடு, அப்படி போடலன்னா உன்னை மந்திரி பதவியில இருந்தோம் கட்சி பதவியில இருந்து தூக்கிடுவேன்னு சொன்னாங்க. அதனால என்ன மன்னிச்சிருங்க மேடம். சுத்தம். என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது அந்த கான்ஸ்டபிள் கிட்ட. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கேக்குறேம்மா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். டேய் வீடியோ நல்லா எடுறா. ஓகேப்பா. அம்மா உங்ககிட்ட என் செருப்பு எடுக்க சொன்னது தப்பு தான். நீங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக உங்களை நான் அடிச்சதும் தப்பு தான். இந்த 2 தப்புக்காகத்தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ பரவாயில்ல சார். அதெல்லாம் இல்லம்மா, நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. சரிங்க சார், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. அட பாவி. என்னடா வீடியோலாம் கரெக்டா வந்திருக்கா? கரெக்டா வந்திருக்குப்பா. நான் இப்பவே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறேன். பண்ணிரு சபாஸ். என்ன நீ மன்னிப்பு கேட்க வச்சிட்டல்ல, இதை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க. இது உன்னோட குழந்தையாம்மா? உன் பேர் என்னம்மா? தேவி. எஸ் தேவி. தேவி எஸ். தேவி எஸ். தேவி நோன்னு ஆகாம பாத்துக்க. இவர் உன் ஹஸ்பண்டா? ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு. தம்பி கார்ல போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. உங்க கார் மேல நம்பர் பிளேட் இல்லாத லாரி மோதி அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மேடம் தேவையில்லாம ஏன் மேல சந்தேகப்படுவாங்க. சிஸ்டர் பிரமாதமா மிரட்டுறான். நாம எதிர்பார்த்ததை விட பயங்கரமான வில்லனா இருப்பான் போல இருக்குது. என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன். சந்தோஷமான குடும்பத்துல திடீர்னு யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா துக்கம் தானே, அதுக்காகத்தான் சொல்றேன். என்ன மிரட்டலா? இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நீ என்னதான் மிரட்டினாலும் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஒலைக்கிற நாய் கடிக்காது. தம்பி இது உன் ஒய்ஃப் தானே? பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். வாங்கடா.
கமிஷனர் கால் பண்றாரு. என்ன போன் ரிங் ஆகுது? அட்டன் பண்ணி பேசாம துர்கா என்னமோ யோசிச்சுட்டு இருக்காளே. போன்ல யாரா இருக்கும்? ஏன் அங்கிட்டு இங்கிட்டும் பாக்குறா? அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்போம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் துர்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் ஸ்டேஷன் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். தனியா வந்து பேசணுங்கிறதுக்காக தான் காலை நான் உடனே அட்டென்ட் பண்ண முடியல. அப்படியா? ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கீங்க போல. ஆமா சார். ரொம்ப வருஷமா சட்டத்தை ஏமாத்தி தப்பிச்சிட்டு இருந்த அந்த கொலைகாரங்களை ஏமாத்தி அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் வாங்கியிருக்கேன். அது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல சார். அந்த வீடியோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. வெரி குட். போலீஸ்னா அப்படிதான் இருக்கணும். தான் நிலையிலேயே நம்ப கூடாது, சந்தேகப்படணும். அப்பதான் உண்மையை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ சார். ரொம்ப துணிச்சலா மினிஸ்டரை வேற அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மினிஸ்டர் கான்ஸ்டபிள் கிட்ட செருப்படுத்து கொடுக்க சொன்னார் சார். கான்ஸ்டபிள் முடியாதுன்னு சொன்னதுக்கு அடிச்சிட்டாரு. அப்ப இவளோட பெரிய ஆபீசர் கிட்ட பேசுறாளோ? நான் மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். பிஏ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு சார். கமிஷனர் சார், நீங்க ஊர்ல இருந்திருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பீங்க சார். ஐயோ, அப்ப கமிஷனர் கிட்ட தான் பேசுறாளா? மாட்டிக்கிட்டோம் சார். கான்ஃபரன்ஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எப்ப சார் ரிட்டர்ன் வருவீங்க? அத சொல்லதாமா நான் போன் பண்ணேன். நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து கிளம்புறேன். ஈவினிங்குள்ள சென்னைக்கு வந்துடுவேன். ஓகே சார். நான் நாளைக்கு ஈவினிங் உங்களை வந்து மீட் பண்றேன். குற்றவாளிங்க உண்மையை ஒத்துக்கிட்ட அந்த வீடியோ எவிடன்ஸோட நான் உங்களை பார்க்க வரேன் சார். ஓகே துர்கா, நீ எவிடன்ஸ் எடுத்துட்டு வா. அத பார்த்துட்டு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே சார். கொலைய பண்ணிட்டு ரொம்ப வருஷமா நல்லவங்க மாதிரி நாடகம் மாறிட்டு இருக்கிற குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அனுப்பியே தீரணும் சார். அவங்க தப்பிக்கவே கூடாது. ஓகே துர்கா, கண்டிப்பா அது நடக்கும். மத்தத நேர்ல பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட் துர்கா. ஓகே. மாட்டிக்கிட்டோம். ஐயோ சிஸ்டர், அவ்வளவுதான் சிஸ்டர், எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளை நைட்டு நம்மளுடைய படுக்கை ஜெயில தான் சிஸ்டர். என்ன உளற? நான் உணரல சிஸ்டர், உண்மையை தான் சொல்றேன். துர்கா நாளைக்கு ஈவினிங் வீடியோ எவிடன்ஸ கொண்டு போய் கமிஷனர் கிட்ட கொடுக்க போறா சிஸ்டர். நம்ம ரெண்டு பேரையும் கொத்தா தூக்க போறா சிஸ்டர். ஏய், இப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு வந்து உளறாத. ஐயோ சிஸ்டர், இதெல்லாம் கனவு இல்ல சிஸ்டர், நிஜம். துர்கா போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் இப்ப கேட்டுட்டு தான் சிஸ்டர் வரேன். குற்றவாளிங்க உண்மையை ஒத்துக்கிட்ட அந்த வீடியோ எவிடன்ஸோட நான் உங்களை பார்க்க வரேன் சார். ஐயோ, கொலைய பண்ணிட்டு ரொம்ப வருஷமா நல்லவங்க மாதிரி நாடகம் மாறிட்டு இருக்கிற குற்றவாளிங்களை ஜெயிலுக்கு அனுப்பியே தீரணும் சார். அவங்க தப்பிக்கவே கூடாது. என்ன சிஸ்டர் யோசனை? நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் நமக்கு நேரம். துர்கா அந்த வீடியோ ஆதாரத்தை கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா ஜெயில் தான், களி தான், கொசுக்கடி தான். என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க? ஐயோ, எனக்கு ஜெயில நினைச்சாலே பக்கு பக்குங்குது, வயித்தையெல்லாம் கலக்குது சிஸ்டர். நீ பயப்படாத. துர்கா கிட்ட இருக்கிற அந்த எவிடன்ஸ் வீடியோவை கமிஷனர் கிட்ட கொடுக்க மாட்டான். நான் கொடுக்க விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? துர்கா எவிடன்ஸ் கமிஷனர் கிட்ட கொடுக்காம இருக்கிறதுக்கு நாளைக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். ஐயோ, என்ன கொண்டு போய் எங்க நிறுத்த போகுதுன்னு தெரியலையே. சூர்யா, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன். என்ன ப்ளீஸ் டிராப் பண்ணிட்டு போங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு பண்ணனா ரொம்ப டிலே ஆயிடும். சரி, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன்.
சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அந்த துர்காட்டேந்து நாம தப்பிச்சிருவோம்ல? முட்டாள். நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறேன்? சிஸ்டர், மாப்பிள வர. போய் இளநீர் கொண்டு வா. ஹாசினி, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வா. நான் இப்ப எடுத்துட்டு வரேன். இங்கே சமத்தா உட்காந்துட்டு இருக்கணும். தேவிமா. என்ன ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா சூர்யா? ஆமா, நான் கிளம்பிட்டேன். ஆமா, நீனும் ஸ்கூல் கிளம்பலையா? இன்னைக்கு லீவு சூர்யா, அதான் ஜாலியா இருக்கேன். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பை பை. சூர்யா, மா. கொஞ்சம் இங்க வாப்பா. அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு இளநீர் கொண்டு வர சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு போப்பா. அம்மா, இளநீலாம் எதுக்குமா? மாப்பிள, அப்படி எல்லாம் சொல்லப்படாது. உனக்காக பெசலா இளநீ கொண்டாந்து இருக்கிறேன், சாப்பிடு. அம்மா. ஆமா சூர்யா, வெயில் அதிகமா இருக்குல்ல, இளநீர் ஹீட்டுக்கு நல்லது. இத குடிச்சிட்டு போ. குடி மாப்பிள. சரி. மாதாஜி சொன்ன இளநீ ஜூஸ் ரெடி. இந்தாங்க மாமா. இப்ப போயிட்டு வாங்க மாப்பிள, தெம்பா இருக்கும். சரிம்மா, நான் வரேன். சரி. சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். சிஸ்டர், அங்க பாருங்க, துர்கா வரா. கமிஷனர் கிட்ட எவிடன்ஸ கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டா. அது நடக்காது. சாயந்தரத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம்னா அப்ப நாம 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா நான் போக மாட்டேன், நீ தான் போவ. ஐயோ, என்ன சிஸ்டர்? தேவிமா, ஹாசினி, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். அம்மா, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா சூர்யா கூட சேர்ந்து போயிருக்கலாம்ல. ஆமா துர்கா, சூரிய மாமா இப்பதான் கிளம்பி போனாரு. நீயும் வந்திருந்தா அவரோட போயிருக்கலாம்ல. வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் சிஸ்டர் சொல்லிச்சு. நான் தான் மாப்பிளைக்கு சில்லுன்னு இளநீர் போட்டு கொடுத்தேன். ஐயோ, உண்மையை உளறிட்டேனே. அப்பா முக்கியமான வேலையா கிளம்பி போயிட்டாரு செல்லம். அம்மாவும் முக்கியமான விஷயமா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். அதான் அவரே ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே? வீட்ல ஜாலியா இருங்க. வேலையை முடிச்சிட்டு அம்மா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், சரியா? சிஸ்டர் பாருங்க. சரி, அம்மா போயிட்டு வரேன். பாய். வரேன் ஹாசினி. சரி. ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியா இருங்க. இன்னைக்கு இந்த வீட்ல உங்களுக்கு கடைசி நாள். கடைசி நாள் எங்களுக்கா இல்ல உனக்கான்னு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தெரிஞ்சிரும். ஒரு சிலர் ஒரு நாள் ஏமாத்தலாம், பல பேரு பல நாள் ஏமாத்தலாம். ஆனா எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது. அதுவும் உங்களால இன்னைக்கு முடியவே முடியாது. என் வாழ்க்கையில இது வரைக்கும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நான் குறி வச்சா தப்புனதே கிடையாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டாம விட்டதே இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. தேவி, துர்காவும் மாயா அப்படி என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல, குழப்பமாவே இருக்கு. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிச்சு. அப்படியா? என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? எனக்கு புரியலையே. அப்ப புரிஞ்சுதுன்னு சொன்ன, இப்ப புரியலன்னு சொல்ற? அப்ப புரிஞ்சிச்சு, இப்ப புரியல. என்னது? அப்ப புரிஞ்சுதுன்னு சொன்னா இப்ப புரியலன்னு சொல்றா? எனக்கு ஒரே மண்டை குழப்பமா இருக்கு.